பரமத்தி सकल सुरासुर सन्नुत पाद जम जन 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 नोपुर लगे नदी गण 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 प्रीति गति सेवी कुडु कुडु तक 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 सत्त तड़वन मुनि जन सकल सुरासुर सन्नुत पाद போற்றி போற்றி குவளை கன்னிகோரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அந்த இறைவனை நன்றி பாராட்டும் பொருட்டு நமது அம்மையப்பர் அர்ப்பணி அறக்கட்டளை மற்றும் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சீஃப் ஜெனரல் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் சொன்னாங்க, முதன்மை பொது மேலாளர் இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு நான் டிஎம்பியில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான உயர்பதவியில் இருக்கேன். இதெல்லாம் சொன்னதை விட எனக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நான் உங்களில் ஒருவன், உங்கள் ஊரை சேர்ந்தவன். இங்கே புத்தனூர் பக்கத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே பக்கத்தில் இருக்க அரசினர் மேல்நிலைப்பள்ளி, அரசினர் பள்ளி மேல்நிலைப்பள்ளி அரசினர் பள்ளி முன்னாள் மாணவன் மற்றும் இந்த கந்தசாமி கண்டர் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் மாணவன், கந்தசாமி கண்டர் கல்லூரி முன்னாள் மாணவன் என்று சொல்லிக்கொள்வதை மிக பெருமை அடைகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அரசினர் பள்ளியில் படிச்சுட்டு இன்றைக்கி டிஎம்பியில் ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கேன். அதாவது இந்த யூனிட்டோட ஹெட்டாக இருக்கேன். அப்படிங்கிறது இந்த ஊருக்கு ஒரு பெருமை. கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு ஒரு பெருமை. ஏன்னா இந்த நம்ம ஏரியாவில் இந்த சிஜிஎம் ஆப்ரேஷன் அப்படிங்கிற பொறுப்புக்கு இந்த யாருக்குன்னு வரல. இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம தான் வந்துருக்கு. உண்மையுமே பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஸோ அடுத்து நம்ம இவங்க அம்மையப்பர் அர்ப்பணி பற்றி சொல்லணும்னா, இவங்க 2015ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. 2 நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நோக்கம்னு பார்க்குறப்ப, ஒன்று இறைப்பணி, இன்னொன்று சமுதாய பணி அப்படின்னு பார்த்துருக்காங்க. இறைப்பணியில் பார்த்தீங்கன்னா இந்த திருவாசல் முற்றுவதல், திருக்கோயில் உழவார பணி, இந்த மாதிரி பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை, பிரதோஷ வழிபாடு, இந்த மாதிரி நிறைய சங்கு பூஜை, இதுக்காக கோயிலை கூட ஒன்று கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட புக்கை படித்த அந்த புக்கில் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. சந்தோஷம் கிடைச்சதெல்லாம் கிடைச்சதா? சில பேர் சரின்னு சொல்கிறீங்க, சில பேர் இல்லைன்னு சொல்கிறீங்க. கிடைச்சது. ஸோ எதனால் கிடைச்சது இந்த சந்தோஷம்? கரெக்ட். ஓகே, சரி சரி. ஆன்மீக பணியில் நீங்கள்
கோயிலுக்கு போயிட்டு என்ன வேண்டிப்பீங்க? எல்லாம் நல்லா இருக்கணும். வேற என்ன கேட்பீங்க? நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இப்படி வந்து அறிவியலில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஜாப், எந்த ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணினாலும் அதை வந்து ஒரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ் ட்ரையாங்கிள்ஸில் முக்கோணம். அந்த முக்கோணத்தில் 3 பக்கம் இருக்குது. 3 பக்கத்தில் நாலேஜ் ஒரு பக்கம், ஒரு நாலேஜ் 2 பக்கம் இருக்குல்லையா? 2 சைடு வந்து ஒரு நாலேஜ், இன்னொன்று வந்து ஸ்கில். நாலேஜ் அப்படிங்கிறது அறிவு, சரிங்களா? இன்னொன்று வந்து ஸ்கில் அப்படிங்கிறது திறமை. நம்மகிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து கீழே அடிப்பக்கம் இருக்கு இல்லையா? அது வந்து அணுகுமுறைன்னு சொல்கிறோம், அதாவது ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தீங்கனாலும் உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ இதை வந்து புரிஞ்சதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கார் ஓட்டி கற்றுக்கணும். அது வந்து அந்த கார் ஓட்டி கற்றுக்கிறதுக்கு நீங்கள் டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறீங்க. அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன சொல்லுவார், இந்த கியருங்க இருக்குது, கிளச்சுங்க இருக்குது, ஆக்சிலேட்டருங்க இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, இப்படின்னு உங்களுக்கு அந்த நாலேஜ் சொல்லிடுறாரு. அந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்த ஒரு 2 நாளைக்கு போகிறீங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, வண்டியை உட்காந்து எப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்டி கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா? அது வந்து ஸ்கில்னு வச்சுக்கிறோம். அடுத்து வந்து அணுகுமுறை. நீங்கள் வந்து எப்போ நல்லா கற்றுக்க முடியும், உங்களுக்கு வந்து இப்போ நாலேஜ் வந்துருச்சு, அதாவது அறிவு வந்துருச்சு, திறமை வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? இந்த அணுகுமுறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பேஸாக வச்சுக்கிறோம். இந்த நாலேஜ் மேனேஜ்மெண்ட் சக்ஸஸ் ட்ரையாங்கிள் வந்து பேஸாக வச்சுக்கிறோம். ஸோ இந்த அணுகுமுறை சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் நாலேஜ் இருந்தாலும் சரி, ஸ்கில் இருந்தாலும் சரி, எதுலையாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். இது வந்து அறிவியல், ஓகேங்களா? இந்த அணுகுமுறை தான் இப்போனால நான் அப்போ சொல்கிறேன், ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி சொல்லுவோம். பட் இந்த அமைப்புக்கு வரும்போது தான் சரி, நம்ம ஏதோ ஒரு நல்ல ஒரு இதாக பேசணும், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு ஃபைண்டிங்ஸ் மாதிரி, ஒரு அப்சர்வேஷன் மாதிரி கிடச்சிது. ஏன்னா இந்த மனநிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் நாலேஜ் கற்றுக்கிட்டீங்க, அதே மாதிரி திறமை வந்துருச்சு. இப்போ இந்த அணுகுமுறை எப்படின்னா, இப்போ நீங்கள் ஆர்டிஓட போய் வந்து டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டி காமிக்கிறப்ப நீங்கள் அறுவு பண்ணீங்கன்னா அப்போ டிரைவிங் லைசன்ஸுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. நிறைய சிக்னல்ஸ் இருக்குது, ஸ்பீட் பிரேக் வச்சுருப்பான். நாங்கள் நாமக்கெல்லாம் வந்து ஈஸியாக போன டைம் வாங்கிட்டு இருந்தோம். பட் இங்கே வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் கருவில் அது மாதிரி இல்லை. நீங்கள் உண்மையாக ஓட்டி காமிக்கணும், உண்மையாக ஸ்பீட் பிரேக்கரில் ஏறணும், உண்மையாக லெஃப்டில் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் உங்களோட மனநிலை அந்த இடத்துல சரியாக இல்லைன்னா நீங்கள் டிரைவிங் கற்றுக்கணுங்கிற அந்த அப்ஜெக்டிவ், அந்த ஆக்டிவிட்டியை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எனி ஆக்டிவிட்டி, எனி இதுக்கு வந்து நம்ம மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லெவல் கீழே குறைஞ்சிடும். ஓகேங்களா? இதே இது ஒரு அன்பா, பண்பா, பாசமா, ஒரு சந்தோஷமாக இருக்கிறப்ப உங்கள் எனர்ஜி லெவல் மேலே ரைஸ் ஆகும். இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் இது நடக்கிறது எல்லாமே இது வந்து சகஜம். நீங்கள் தேவையில்லாமல் கோவப்பட்டீங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல் டே டு டே வந்து இறங்கி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் எனர்ஜி லெவல் மறுபடியும் ரைஸ் பண்ண அப்படின்னா கோயிலுக்கு போகிறப்ப கோயிலில் போயிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எனர்ஜி லெவல் மேலே ரைஸ். வெடிகளா வாசலில் கோலம் போட்டு பிள்ளையார் வச்சு விளக்கு வச்சு பூ வச்சு காலைகளில் குளித்து விட்டு வணங்குவாங்க. அங்கே வீடுகளிலெல்லாம் ஒரு ஆன்மீக பாடல்களும் பஜனைகளும் நடந்து கொண்டிருக்கும். இது ஒரு மார்கழி, ஒரு ஆன்மீக பாகம். இது தசரா என்ற காலத்திலே இது கடைசி நாள். தேவர்களுக்கெல்லாம் இது ஒரு பிரம்ம முகூர்த்த நாள். மார்கழி மாதம் 29 நாளுமே தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். காலையில் 4 to 6 இந்த 2 மணி நேரத்திலேயே மார்கழி மாதம் முழுவதும் அது அடங்குவதில்லை. இந்த மாதத்தில் தேவர்கள் எல்லாம் அதிகாலையில் இருந்து இறைவனை திருப்பள்ளி எழுச்சி செய்வதற்காக தயாராகும் போது நாம் அனைவரும் அப்பொழுது அதிகாலையிலே இருந்து குளித்து இறைவனை வழிபட்டால் நமக்கு நோயெல்லாம் தீரும், செல்வம் பெறும் என்பது ஐதீகம். படுத்து உறங்கி உணர்ந்து விழித்து கதை பேசி உடம்பு நோவாது உளமடக்காது
ஓஹோ நோன்பு கும்பிட்டேங்கிறான். எப்படி? ஓவாது உண்டு படுத்து உறங்கி உணர்ந்து விழித்து கதை பேசி உடம்பு நோவாது ஓஹோ நோன்பு கும்பிட்டோம். எப்ப அப்படின்னா அவங்க அந்த அருளை பெறுவதற்கு முன்னால, அந்த மெய்யை பெறுவதற்கு முன்னால இப்படி இருந்தாங்களாம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். நீங்களாம் நல்லபடியா வந்துட்டு இருக்கிறீங்க, நாங்க அப்படிதான் இருக்கிறோம். ஆக நமக்கு கொடுத்த 6ஆம் அறிவினுடைய சிறப்பு நம்ம கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். இந்த உலகத்துல 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. 84 லட்சம் டைப் ஆஃப் ஜீவராசி. ஆனா பூனை குதிரை மாடு 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு மேம்பட்டவனாக மனிதனை படைச்சிருக்காங்க. அப்படி மேம்பட்டவனா மனிதனை படைச்சு 6ஆம் அறிவுங்கிற ஒரு சிறப்பை கொடுத்துருக்காங்க. அந்த 6ஆம் அறிவுங்கிற சிறப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா, சந்தன மரத்தை விறகுக்கு உபயோகப்படுத்த எப்படி இருக்கும்? ஒரு IAS படிச்சவரை பியூன் வேலைக்கு அனுப்புனா எப்படி இருக்கும்? அப்படி இந்த 6ஆம் அறிவினுடைய சிறப்பு நாம தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம 5 அறிவுல தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். என்னன்னா, சாப்பிட்றோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் பண்றோம், கடைசியில் என்ன ஆகிறோம்? காணாம போயிடும். இந்த 5 அறிவுகளை நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்த 6ஆம் அறிவுங்கிறது ஒரு சிறப்பு நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஓவாது உண்டு படுத்து உறங்கிறதுக்கு அல்ல. அப்ப அந்த 6ஆம் அறிவு நம்ம பெற்றதனுடைய 6ஆம் அறிவு அமானிதம், அந்த வித்யா தத்துவம், அந்த 7 நிலை கம்பத்தை நம்ம பெற்று வந்த நாம வந்ததுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன வேலை அப்படின்னா, இந்த ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைந்து நாம அந்த முக்தி நிலையை அடையணுங்கிற ஒரே வேலை மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிறாங்க. நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இயற்கைக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறது. இந்த வகையில் தான் இந்த வழிபாடு என்பது ஆரம்பித்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 திணைகள் உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய 5 திணைகள். ஸோ அந்த ஒவ்வொரு திணைக்கும் ஒரு தலைவர் இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முருகன், மாயோன், வேந்தன், இப்படி அடுத்தது இதுக்கு எல்லாத்துக்குமே தலைவர் வந்து நம்மளுடைய சிவன் அவர்கள். இவர்கள் எல்லாமே நம்முடைய நிலத்துக்கு பாதுகாவலனாக இருந்தவங்க. அவங்க வந்து நமக்கு பாதுகாப்பாக இருந்ததுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது பல்வேறு வடிவங்களாக மாறி வந்திருக்கின்றது. ஆகவே இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில், இயந்திரமயமான காலத்தில் நம்ம பழைய பண்பாடு, அப்படி பெரியவங்க மதிக்கிறது, நினைத்து பார்க்கறது, இதெல்லாம் மறந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை மீண்டும் நம்முடைய மக்களுக்கு கொண்டு வரும் நிகழ்வாக வழிபடுதல் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு ஒரு கான்செப்டை வந்து இந்த நிகழ்ச்சி நமக்கெல்லாம் கொடுக்குது. என்பதை பற்றி யோசிக்கிற போது இந்த கருத்துலேருந்து கொஞ்சம் மார்க் உருவாக்கிட்டே, அதுக்கு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் பேசுகிறேன், நிறையா பேச ஆரம்பிச்சிருவேன். அதனால் வந்து இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கிற போது சமுதாயத்தினுடைய நோக்கத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன் ஆன்மீகத்தில் வந்து அதையெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுபடி பின்பற்றிட்டு தான் மனித சமுதாயம் எவ்வாறு இருந்திருக்கும், அமைதியாக இருக்கும். நாட்டில் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேரழிவுகள், இது எல்லாமே எகைன்ஸ்ட் தி நேச்சர், இயற்கைக்கு எதிர்மாறாக நடந்து கொண்டிருக்கிற மனித உணர்வுகளுடைய அடிப்படையில் தான் நாடும் சிறு குழப்பத்தில் இருக்குது, மனிதனும் குழப்பத்தில் இருக்கான், சமுதாயமும் இருக்குது. இந்த சீரழிவுகளிலிருந்து ஒவ்வொருவரும் சமூகமும் காக்கப்பட வேண்டும் என்றால் எதை பின்பற்றணும்னா, இப்போ டாக்டர் கிருஷ்ணகுமார் ஐயா கூட சொன்னார் கருத்து, எல்லாரும் அதை சொன்னாங்க. அது அந்த போக்கில் மனித சமுதாயத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு செல்லணும். இன்றைக்கு அந்த போக்கில் எந்த ஒரு அமைப்புமே இல்லை. எல்லாம் அரசியல் வந்து எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியும். மக்கள் அதில் தான் இருக்கிறாங்க. அடுத்தது சினிமா, அது இதுன்னு மக்கள் சமூகம் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது. அப்புறம் சமூகத்தில் எத்தனையோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நெறிப்படுத்தணும்னு நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. ஆனால் கடந்த காலங்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கல. எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியல. நம்ம சமுதாயம் எப்படி எங்கள் காலமெல்லாம் ஓடி போயிடுச்சு. அடுத்த தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பழையவங்களாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை நாம் பின்பற்றாதனால தான் இன்றைக்கு வந்து சில சிக்கல்கள், நிறைய பேரழிவுகள் இருக்கிறது.
அது வந்து இயற்கை மட்டும் இல்லை, மனித சமுதாயமே அழிந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம்னு நமக்கு தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது பேசுகிறேன். ஒன்றும் முடியாத காரியம் இல்லை. ஏன்னா 40 ஆண்டுகளுக்கு முன்பே வேலூரில் இலக்கிய கழகம் துவங்கி தமிழ் இலக்கியங்களின் சிறப்புகளை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருந்த ஊர் இது. அப்படிப்பட்ட இந்த ஊரில் ஒரு நாளைக்கு நிகழ்ச்சி நடத்தும்போது பேச்சாளர்களை ஏற்பாடு செய்து, மண்டபங்களை ஏற்பாடு செய்து, அழைப்புகள் தயார் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்குள்ளாலே நம்ம என்ன பாடுபடப்படுறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் இலக்கியம் வளர்ப்பவர்கள், நாங்கள் ஆன்மீகத்தையும் வளர்க்கின்றோம். எங்களுடைய தென்றல் அறக்கட்டளை தமிழ் இலக்கிய ஆன்மீக பண்பாட்டு இயக்கம். முதல் நாள் பகிர்ந்திருக்கிறாங்க. எல்லாருமே வாழ்த்துறை நலமுறை வாழ்த்துறன்னு ஒரு சுருக்கமாக சொல்லணும். ஆனால் வந்தவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய சொற்பொழிவாளர்களாகவே இருக்கிறதுனால அவர்களால் எங்கே தொடங்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அப்படி ஒரு சூழலில் அவங்கள சொல்லப்போனால் இந்த கடுகை துளைத்து கடலை செலுத்தியதை போலத்தான் அவங்களுடைய நிலைப்பாடு அமைந்திருந்தது. எல்லா சான்றோர்களும் நல்ல நிறைவான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, நல்லா வியந்து பாராட்டி இருக்கிறாங்க. இந்த செயல் அரிதானது என்பதை சொல்லியிருக்கிறாங்க. எனவே இறைவனுக்கு அடுத்த நிலையில் நம்ம நெறிப்படுத்திய ஞானாசிரியர்களுக்கு நன்றி. கடை இலக்கிய பக்தி திருவிழாவின் முதல் நாள் நிகழ்வானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றது என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாக